அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைக. எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பம் உள்ளதாக பார்த்துடலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 996 ரூபாய் 16 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 273 ரூபாயாக உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜமியாக்குள் உள்ள மெஷின் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 272 ரூபாய் 92%, இலங்கைக்கு 983 ரூபாய் 18% உள்ளது. ஜமியாக்குள் உள்ள மிஷின்களை நல்ல ரேட் கிடைச்சா போடுங்க. கட்டணம் 1.25 தினார் தான் அறவிடுறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பட்டுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் இன்னொரு முக்கியமான தகவல், நீங்கள் பணம் அனுப்பும்போது உங்கள்கிட்ட ரிசிப்டை கொடுத்து இதை செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது டிஸ்பிளேயில் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் தயவு செய்து மறக்காமல் மாய்ச்சல் படாமல் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் செக் பண்ணாமல் விடுறதாலையும் சில பிழைகள் நடக்குது. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணம் அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, AR5, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. குறிப்பாக இந்த நாட்களில் ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகளில் இலங்கைக்கு 1000 ரூபாய் வழங்குறாங்க. ஆனால் அந்த 1000 ரூபாய் 100 தினாருக்கு உட்பட்ட பணம் கொண்டு போனால் மட்டுமே வழங்குறாங்க. 120 தினாரோ 110 தினாரோ அல்லது 150 தினார் 200 தினார் இந்த மாதிரியான அமௌண்ட் நீங்கள் கொண்டு போகிறீங்களா இருந்தால் உங்களுக்கு 1000 ரூபாய் வழங்க மாட்டாங்க. ஏன்னா இது எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு பார்த்தோம்னாலே 995 ரூபாய் 996 ரூபாய் 990 ரூபாய் இது மாதிரி தான் வெவ்வேறு ரேட்டுகள் இருக்குது. ஆனால் இவங்க அந்த ஸ்பெஷல் ஆஃபர் மாதிரி 1000 ரூபாய் வழங்குறாங்க. ஆனால் அது 100 தினாருக்கு உட்பட்டது தான். இந்தியாவை பொறுத்தவரையில் மாஷால்லா 273 ரூபாய் வரைக்கும் கிடைக்குது. பல நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற உங்களுடைய சம்பள பணத்தை இது போன்ற நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் அனுப்புங்க. குறிப்பாக பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 18 தினார் 362 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 423 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 426 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 24 தினார் 483 ஃபேல்ஸ். மறுபடியும் தங்க விலை அதிகரிச்சிருச்சு. இந்த நாட்களில் தங்கம் விலை கொடுத்து வாங்காதீங்க. ஏன்னா இருந்ததை விட இப்போ 1 தினார் மேல் அதிகமாக வந்திருக்குது. கடந்த சில நாட்களில் தங்கம் இப்போதைக்கு விலை கொடுத்து வாங்குங்க அப்படின்னு சொன்னேன். விலை அதிகரிக்க போகுதுன்னு மறுபடியும் அதிகரிச்சிருச்சு. இந்த நாட்களில் விலை கொடுத்து வாங்காதீங்க, பொறுமையாக இருங்க. நேற்றைய தினம் சர்ஃபான் BA vlog சல்வா பகுதிகளில் வைத்து கைது செய்யப்பட்டார். நடந்த சம்பவம் பலே சம்பவம். அடுத்ததா தூக்கு தண்டனையில் போதைப்பொருள் வியாபாரிகள், ஆயுள் தண்டனையிலும். அகமதி பாலைவன பகுதிகளில் காரிற்குள் குவைட்டியின் சடலம் ஒன்று மீட்பு. முபாரக் அல் கபீர் கவர்னரேட் பகுதிகளில் வாகனங்களை அகற்றுகின்றாங்க குவைத்துடைய முனிசிபாலிட்டி. வீதிகளில் உள்ள நிலைமைகளை தொடர்ந்தும் பகுத்தாய்வு செய்து தொகுத்து வழங்குகின்றார்கள் குவைத்துடைய செய்தி சேவைகள். பார்க்கலாம் அனைத்து செய்திகளையும். குவைத்துடைய சுகாதார அமைச்சகம் எச்சரிக்கிறது, உச்சி வெயிலில் தங்களை காட்டிக்கொள்ள வேண்டாம், வெளியில் செல்ல வேண்டாம். தற்போதைய சூழலில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை மிக வலிமையான உஷ்ணம் இருக்கின்றது. முடிந்தவரை இந்த நேரங்களில் நிழலில் இருப்பது கட்டாயமாகும். அதே போல எதிர்வரும் சனிக்கிழமை வரைக்கும் தூசியுடன் கூடிய காற்று 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. மீண்டும் ஒரு கொரோனா வருகிறது. ஐயோ, மீண்டுமா? அவசர எச்சரிக்கை, விளிம்பு நிலையில் உள்ளது, மிக அருகில் உள்ளது அடுத்த தொற்று நோய், எந்த நேரத்திலும் நிகழலாம். உலக சுகாதார மையம் எச்சரிக்கை.
போங்கய்யா ஐயோ சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காம. இவங்களே நோயை கண்டுபிடிச்சி இவங்களே மருந்தையும் கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா நோயை விட்டுட்டு அதுக்கப்புறம் மருந்தை கொடுப்பாங்க. ஏற்கனவே 3 இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறமா உடம்புல இருந்த மொத்த பலத்தையுமே இழந்த மாதிரி ஃபீல் ஆகுது. கொஞ்ச நேரம் நிற்க முடியலை, இடுப்பு வலி, நெஞ்சு வலி, பல வலிகள் வருது. மறுபடியுமா? அதெல்லாம் நான் போட மாட்டேன். நீங்கள் போடுவீங்களா? மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதே போல் நேற்றைய தினம் நடந்த சம்பவம் இதை முதல்ல எக்ஸ்போஸ் பண்ணிடுறேன். சல்வா கத்தா 10 போய் நேற்றைய தினம் இந்த பாடசாலை ஒன்று இருக்குது கத்தா 10 கத்தா 7க்கு போகிற வழியில். அந்த பக்கம் ஒப்ப சைடில் நீங்கள் பார்க்குறது ஃபேகில் ரோட். இந்த பாடசாலைக்கு முன்னாடி வண்டியை நிறுத்திட்டு பார்க்கிங்கில் நிற்கும்போது போலீஸ் வண்டி வந்துச்சு. போலீஸ் வண்டி ரோட்டால் போனாங்க. மறுபடியும் டேர்ன் பண்ணிவிட்டு வந்து இந்த பார்க்கிங்குள்ளே வந்து அந்த பக்கம் 2 வாகனம் நின்றுச்சு. அந்த டிரைவர்களையும் செக் பண்ணிவிட்டு அடுத்ததாக என்கிட்ட வந்து என்னையும் செக் பண்ணாங்க. பத்தாக்க மதனியா அத்தீனி கொடுத்தேன். செக் பண்ணி பார்த்துட்டு எதுக்கு இங்கே நிற்கிறேன், நீ அபு ஃபத்தீரா, எதுக்காக வந்தீங்க? அப்புறமா நான் சொன்னேன் நான் மாமாவோட வந்திருக்கிறேன், டியூட்டி வந்திருக்கிறேன் அப்படின்னு. எந்த ஏரியா, எந்த வீடு? கோல்போடு மாமாக்கு அப்படின்னாங்க. நான் வந்து ரோட்டு வீடெல்லாம் சொல்லலை, அந்த பக்கம் கத்தா 7 அந்த பக்கம் அப்படின்னு கையை காட்டினேன். எங்கே எந்த ரோடு அப்படின்னு கேட்டாங்க. ரோடு ஞாபகம் இல்லை, ரோடு நம்பர்லாம் எனக்கு வந்து ஆரஃப் ஆன தெக்கர் ஆஷன் சிதி ஆன ஒத்தேத பஸ் மா ஆரஃப் இஷாரச்சாம் திகலை மாமா அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா மாமாவுக்கு கால் பண்ணி கொடுத்தேன், பேசினாங்க, கேட்டாங்க. அதுக்கப்புறமா ஓகே அல்லா ஹலாஸ் அப்படின்ட்டு போனாங்க. சாதாரணமாக நான் வந்து அக்காமா ஹோல்டர், அதே மாதிரி நான் ஒரு வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஓட்டுநர். இவங்க இப்படி என்னையே செக் பண்ணினாங்கன்னா யோசிச்சு பாருங்கள். இந்த வெளியில் அக்காமா அடித்து வேலை செய்கிறவங்க, அதுவும் சொந்தமாக வண்டி வச்சு இந்த மாதிரி எங்கேயாவது டியூட்டி போயிட்டோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வேலைக்காக போய் வெளியில் நிற்கிறவங்க பிடிபட்டா என்ன நிலைமை? மாமாவுக்கு கால் பண்ண சொன்னால், பாபாவுக்கு கால் பண்ண சொன்னால், எங்கே போயிருக்கீங்க, எதுக்காக வந்திருக்கீங்கன்னு அவங்கள்ட்ட கேட்கும்போது 2 பேரும் மாறி பதில் சொன்னால் பிரச்சனை தான். பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இப்போது நிறைய குவைத்திகள் வீடியோ பண்ணி போடுறாங்க பாருங்கள். இன்னும் இதுக்கு முன்னாடி இருந்த வெளிநாட்டவர்கள்லாம் எங்கே போனாங்கன்னே தெரியல. ரோடெல்லாம் இப்போ எம்டியாக இருக்குதுன்னு. شوفوا يا جماعة الحين الساعة، شوف هذا مسجد بن شبلان، شوف الشوارع شلون فاضية ماكو أحد. الحين الساعة 12 إلا ربع. هذا غرفة التجارة، شوف الدوار سهل تلف الدوار. الوافدين كلهم خايفين، ولا واحد قاعد يطلع السكة. شوف الشوارع فاضية. لا إله إلا الله. பாதுகாப்பு அதிகாரிகள் பர் அல் அஹமதி பாலைவன பகுதிகளில் ஒரு குவைத்தி குடிமகனின் உடலை கண்டுபிடித்துள்ளனர். அதே நேரத்தில் குற்றவியல் சந்தேகம் மற்றும் தடவியல் சான்றுகள் இருப்பதாக வழக்கு தொடரப்பட்டது. தேடுதலுக்கு பிறகு சடலம் இருந்த இடத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கார் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் உடலை அகற்றி தடவியல் மருத்துவத்திற்கு அனுப்பவும் துப்பறியும் நபர்களால் சம்பவம் குறித்து விசாரணைகளை மேற்கொள்ளவும் வழக்கறிஞர் உத்தரவிட்டுள்ளார். பர் அல் அஹமதி பகுதிகளில் தான் இந்த சம்பவம். எங்கேயாவது தேவையில்லாமல் மூட்டைகளை கிளறவங்க, எங்கேயாவது வண்டி நின்றுச்சுன்னா போய் பக்கத்தில் நின்று எட்டி பார்க்குறவங்க, வண்டியை திறந்து பார்க்குறவங்க ஃபிங்கர் பிரிண்டோடு மாட்டுவீங்க. ரொம்ப கவனம் இந்த மாதிரி விடயங்களில். கல்வி சான்றிதழ்களை வலுப்படுத்தவும் மோசடியை எதிர்த்து வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நாடுகளுடன் மின்னணு முறையில் இணைக்கவும் கல்வி அமைச்சகம் செயல்படுகின்றது. கல்வி சான்றிதழ்கள் மற்றும் கல்வி தொடர்களை அச்சிட்டு வளைகுடா கூட்டுறவு கவுன்சில் நாடுகளில் உள்ள கலாச்சார அலுவலகங்கள் மூலம் படிப்பை விட்டு சான்றிதழை பெறும் அனைவருடைய சான்றிதழ்களும் கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சிலோடு இணைக்கப்படும். மின்னணு முறையில் இனிமேல் பரிவர்த்தனைகள் நடக்கும், பரிசோதனைகளும் நடக்கும். இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நான் வந்து விளங்குற மாதிரியே சொல்கிறேன் கேளுங்க. இப்போ நீங்கள் இந்த நாட்டில் குவைட்டில் வந்து ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்க, ஏதாவது ஒரு படிப்பு கோர்ஸ் எடுக்கிறீங்க, ட்ரைனிங் எடுக்கிறீங்க. அந்த ட்ரைனிங்கை வச்சு அந்த சர்டிஃபிகேட் மூலம் நீங்கள் இன்னொரு அரபு நாட்டுக்கு போகிறீங்க, கட்டாருக்கோ துபாய்க்கோ ஒமானுக்கோ வேற ஒரு நாட்டுக்கு போகிறீங்க. அந்த நாட்டில் நீங்கள் போய் உங்களுடைய சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணும்போது அவங்க செக் பண்ணி ஆன்லைன்லேயே பார்ப்பாங்க இது ஒரிஜினலாக இல்லையா, நீங்கள் குவைட்டில் உண்மையிலேயே ட்ரைனிங் போய் தான் இதை எடுத்துருக்கீங்களா அப்படின்னு. அதே மாதிரி தான் நீங்கள் இப்போ கட்டார்லேயோ இல்லை வேறு நாட்டிலையோ இருந்து ஒரு சர்டிஃபிகேட்டோட இந்த நாட்டுக்கு வாரீங்க, இந்த சர்டிஃபிகேட் ஒரிஜினலாக இல்லையான்றதையும் ஆன்லைன் மூலமாக செக் பண்ணிடுவாங்க இந்த கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சிலோடைய லிங்க்லேயே. அப்போது நீங்கள் வந்து யாராவது ஃபேக்காக போலியாக சர்டிஃபிகேட் தயாரிக்கிறவங்கள வச்சு ஒரு சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து இந்த நாட்டில் இந்த வேலையில் இருந்தேன், இந்த நாட்டில் இந்த வேலையில் இருந்தேன் அப்படின்னு பொய்யை சொல்லி ஏதாவது சர்டிஃபிகேட் கொண்டு சப்மிட் பண்ணினீங்க, அடுத்த செகண்டே தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. பொய்யான சான்றிதழ்களோட யாரும் வேலைக்கு வராதிங்க. 5வது வெளியீட்டு
ரூபாய் நோட்டுகளை வைத்திருப்பவர்களுக்கு 6வது இதழுடன் மாற்றுவதற்கான சலுகை காலம் எதிர்வரும் 2025 ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. பழைய நோட்டு குவைத்தில் பழைய நோட்டுகள் யாராவது வச்சுருந்தாங்களோ அதை மாற்றத்துக்குரிய கால அவகாசம் அதுதான். நிறைய குவைத்துகள் பழைய குவைத்துகள் வயதானவங்க பார்த்திங்கன்னா இந்த நோட்டுகளை கட்டாக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் இப்போ மாற்றலைன்னா இந்த டேட்டுக்குள்ளே அதுக்கு பிறகு மாற்றவே முடியாது. பாபா மாமா யாராவது வச்சுருக்காங்கன்னா இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. மருத்துவ பிரதிநிதிகள், மருத்துவர்கள் மற்றும் நர்சிங் ஊழியர்களுக்கு ஹோட்டல் அடுக்குமாடி குடியிருப்புகளை வழங்கும் 3 ஹோட்டல் நிறுவனங்களின் ஒப்பந்தங்களை நீடிக்க சுகாதார அமைச்சகத்தின் கோரிக்கைக்கு பொது டெண்டருக்கான மத்திய நிறுவனம் ஒப்புதல் அளித்துள்ளது. ஹோட்டல்களில் தங்குமிடம் சூப்பர். நர்சிங் ஊழியர்கள், மருத்துவ பிரதிநிதிகள், மருத்துவர்கள். ஆனால் அடிமட்ட தொழிலாளர்களுக்கு சாதாரண அடுக்குமாடி குடியிருப்பில் கூட இப்போ தங்குறதுக்கு இடம் இல்லை. அதுக்கும் 1000 ரூல்ஸ் போடுறாங்க. என்ன நிலைமை இது? உயர் நீதிமன்றத்தின் புள்ளி விவரங்கள். கடந்த 2023ஆம் ஆண்டில் 12 போதைப்பொருள் வியாபாரிகள் மற்றும் மனநோய் பொருட்களுக்கு விற்றவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 59 பேருக்கு தற்போது ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டின் போதைப்பொருள் குற்றங்களுக்காக வழங்கப்பட்ட மொத்த தண்டனைகளின் எண்ணிக்கை 6911 ஆகும். இதில் 6034 பேர் தண்டனைகளில் இன்னமும் இருக்கின்றார்கள். 877 பேர் நிபந்தனைகளின் அடிப்படையில் விடுவிக்கப்பட்டவர்கள். இதில் 1893 ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளும் அடங்கும். இதில் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் 12 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. 59 பேருக்கு ஆயுள் தண்டனை. ஒரு சிலருக்கு 10 வருடம், 15 வருடம், 20 வருடம் அப்படின்னு ஒவ்வொரு தண்டனைகள். போதைப் பொருள் வியாபாரிகள், போதைப் பொருள் வியாபார கடத்தல் வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவங்க, சம்பந்தப்பட்டவங்க இன்னைக்கு இந்த தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் மன்ற முஹையதீனுக்குள்ளே போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் ஆயுள் தண்டனையில் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் பல வருட காலமாக தண்டனையில் இருக்கிறாங்க. தயவு செய்து இந்த போதைப் பொருள் விடயங்கள்லேருந்து தவிர்த்துக்கோங்க. போதைப் பொருள்னா கள்ளச்சாராயம் மட்டும் போதைப் பொருள் ஆகாது அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சிறவங்க முதல் கொண்டு அனைவருமே இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் கைது செய்யப்படுவீங்க. எப்போவுமே சொல்கிறது தான், ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை, இரண்டில் ஒன்று நிச்சயம் போதைப் பொருள் மற்றும் மதுபான வியாபாரிகள், போதை பாவனையாளர்களுக்கு. குவைத்தின் மாண்புமிகு முதல் துணை பிரதமர், உள்துறை அமைச்சர் மற்றும் பாதுகாப்பு செயலாளர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா ஒமான் நாட்டின் உள்துறை அமைச்சருக்கு தங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்திருக்கின்றார். தீவிரவாத தாக்குதல் நேற்றைய முன்தினம் மற்றும் நேற்றைய மாலை ஒமானுடைய வாதி அல் கபீர் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்குது. அதில் உண்மையான தீவிரவாதிகள் அப்படின்றத கண்டுபிடிச்சி நேற்றைய தினம் அவங்கள கைதும் பண்ணியிருக்கிறாங்க. पकड़ लिए दोनों को पकड़ लिए। हाँ हाँ नहीं वो भी मोबाइल तो सामने हो, मुश्किल है भाई। तुम क्या करने का वीडियो की वजह से आ गया बस बीच में लोग। वो क्या है लड़की ये लोग
நேற்றைய தினம் 5வது ரிங் சாலையில் தீ விபத்து, வாகனம் ஒன்று தீப்பற்றி எரிந்திருக்குது. குறிப்பாக இந்த நாட்களில் பல வீதிகளில், நானும் ஒரு ஓட்டுநர், நான் ரோட்டில் போகும்போது பல இடங்களில் பார்க்குறேன், இந்த பழைய வாகனங்கள் முன்னாடி பொனட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு உட்காந்து நிற்கிறாங்க. நிறைய பேர் இந்த ரேடியேட்டர் தண்ணி செக் பண்ணது தான் மெயினான பிரச்சனை. ஆயில், ரேடியேட்டர் தண்ணி இருக்குதா, இது எல்லாமே இந்த பழைய வாகனங்கள் வச்சுருக்கிறவங்க தயவு செய்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 2015க்கு முன்னாடி இருந்து பழைய வாகனங்களாக இருந்தால் ஃபுல்லாகவே கட்டாயம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சபஹஸ் சாலிம் கத்தா 1ல் ஏற்கனவே அந்த ஏரியா டிராஃபிக், அதில் சில ரோடுகளை மறித்து ஓட்டுநர்களுக்கு இடையூறு விளைவிக்கிறாங்க பாதுகாப்பு அதிகாரிகள் அப்படின்னு ஒருத்தர் வீடியோ பதிவிட்டிருக்கிறார். مسكر اللفة، ليش مسكر اللفة؟ صارت الزحمة كلها على الإشارة. تفضل مسكر اللفة، ما تشوف زحمة إلا وراها دورية. هذه الزحمة كلها نتاج تسكيرة اللفة من الدورية. صار ما في ممر، ما يقدرون يطلعون، سيدا مسكر، فقامت الناس كلها تاخذ هذا الشارع. تفضل، الشارع تسكر، كل الشارع سكر اللفة، ما لهم منفذ، قاموا يلفون صباح السالم كلها. உண்மையிலே சில நேரங்களில் அந்த அதிகாரிகள் அவங்க வண்டியை போட்டுட்டு பிளாக் பண்ணி இருக்கிறதாலே இன்னும் அதிகமாக டிராஃபிக் ஆகிறது. அதுவும் ஒரு உண்மையான விடயம்தான். குவைத்துடைய முனிசிபாலிட்டி முபாரக் அல் கபீர் பகுதிகளில் அதிரடியான சுத்திகரிப்பு பணியை ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் குறிப்பாக வாகனங்கள் அங்கங்கே நிறுத்தி வச்சுட்டு போனவங்க தான் கொஞ்சம் பயப்படணும். ஏன்னா இப்போ அனைத்து வாகனங்களையும் தட்டி தூக்குறாங்க. பல ஓட்டுநர்களின் உயிரை காவு கொண்ட வீதிகளில் தற்போது சால்மி, கேப்த், அப்தலி, குவைத்தின் பல வீதிகள் அடங்கும். 40வது ரிங் சாலை, 30வது ரிங் சாலையும் அடங்கும். இப்போ தொடர்ந்துமே குவைத்துடைய சமூக ஊடகங்கள் வீதிகளுடைய நிலைமையை பதிவிட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் விரைவிலேயே இதுக்கான சரியான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறோம். பார்க்கலாம். பாருங்க, நேற்றைய தினம் கூட பல வீடியோக்களை பதிவிட்டிருந்தாங்க. كثير الحوادث، صار طريق موت، كل من يسلكه يخاف وتأخر، حتى إنجاز تأخر. ما في إرشادات يعني مرورية، ما في تنبيه يعني سواء بالليل كإنارة ما إنارة، في يعني مشاكل حيل يعني تحويلات مو بسيطة. يعني العالم تعاني منه كثير، وراحوا كثير من عيالنا على هذا الطريق هذا، يعني هذا المفروض يسمونه طريق الموت. تحويلات غلط، لا في إشارات، لا في إضاءة، كل السيارات طريق الأرتال والطريق الثاني، والتحويل اللي عند الو 35 هذه اللفة كلها مشاكل. مو أول حادث يصير ولا ثاني حادث، مليون حادث يصير فيها، كلها مشاكل الطريق هذا. كل عام نفقد أحباب ونفقد أخوة ونفقد أصدقاء بسبب إهمال كارثي من الدولة
وعدم اهتمام بهذا الموضوع. كثير الحوادث، صار طريق موت، كل من يسلكه يخاف وتأخر، حتى إنجازه تأخر. ما في إرشادات يعني مرورية، ما في تنبيه يعني سواء بالليل كإنارة ما إنارة. فينا يعني مشاكل حيل يعني تحويلات مو بسيطة يعني. العالم تعاني منه كثير وراحوا كثير. يعني في مصيبة أنا سميتها شارع الموت. العبدلي بكيلو 47. والله الحفرة خطرة تعور القلب والله. إذا قلت 47 راح نذكر حادث الأليم اللي صار للعائلة البحرينية. أرواح الناس خط أحمر. لا إله إلا الله، هذا ايش فيه؟ السرعة المعينة في الكويت غير قابلة للتطبيق. أنا وأبو جراح حبينا نحط إيدنا بإيد بعض. رحت قدام حاولي سفي هني، حاولي بس توازينه. كسرها الحين كسريها، حاولي. انزين في حركة ثانية. إذا اخترب بردوت عليك. عليك نعوضك. كلمة واحدة إننا نجتمع في مكان واحد. تبي أساعدك؟ الشارع فاضي؟ يقدر صح؟ يلا روح. أنا أحب أكون شرطي المرور. فعلا مغامرة. شلون تتلاعب على الشارع؟ كل حفرة قعدت معنا 3 دقائق. ممكن هذه الحفرة تسبب وفاة عائلة. نقدر نسكر كل حفر الكويت بأقل من شهرين. يعني المطلب الوحيد ان احنا نعدل الشارع، ما نبي شوارع يدد، بس خلاص فقدنا الامل، نبي بس نسكر الحفر بس. مو المطلب ان احنا نشيل الزبالة الحين ولا ان نخضر الديرة. نبي شارع نسكر حفر وين؟ لانك بالشارع لازم تاكل باكر. لين حنا بالخطوة الاولى، خطوة ان احنا شلون نصلح الشارع. ليش؟ ايش عندك؟ ما ادري. وعائلة حبوا انه ياخذون فوق تحت، بيروحون المسجد اللي على يساري او البقاله. وش هذه الحفره؟ هذا الحفره اللي قلت لكم عنها. اوكي ممكن ما تسبب الموت، ولكن راح تسبب ان السياره تختل، التاير يطير، اليهال يختطون، العيال اذا كانت حامل الله يعين. بعد ما نخلص راح نحط الحل على اساس تساويها انت. هي هذه عائله جايين يستانسون، يعني رايحين يسافرون، ياخذون جيمر مثلا، مزارع، رايحين زيارات دينيه على سبيل المثال. يعني الحفرة اللي قاعد يسكرونها هني، أي شخص رايح مزارع الوفرة، البحيرة الزرقاء، خلص وناسته يبي ياخذ فوق تحت عشان يرد الديرة. شوف الحفرة اللي قاعد يسكرونها. احنا جيش كامل الكويتي بس ناطرين إشارة. رواتب ما نبيها ولا يعطونا الآليات، بس يدلونا الطريق ولا ندل الطريق، بس يسمحون لنا لا يدونا. الحفرة اللي انتم قاعد تشوفونها تقريبا 6 أو 7 درامات من هالدرام. نحاول اللي نقدر عليه بس يعني. قواكم الله. الله يقويك. نعم. لا كذي داش هوشه. ايه الاهل يستغربون وين رايح؟ اروح ابوه من فوق الحفره اشوف انها سليمه ورد. جاي طاق درب، هذا اهلك جاي العبدلي وما نصور معه. يستاهلوا مجرد. குவைத் முழுவதுமே இப்போ ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் விரைவிலேயே ரோடெல்லாம் கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா ஓட்டுநர்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ பேர் தன்னுடைய சொந்த சம்பளத்தில் டயர் மாற்றக்கூடிய சூழல் இருக்குது. இதில் குறிப்பாக டாக்ஸி ஓட்டுநர்கள் சொந்தமாக வண்டி வச்சுருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப மோசமான நிலை. அதே போல் ஓட்டுநர்களுக்கு, வீட்டு ஓட்டுநர்களுக்கு கூட சிலருக்கு வந்து சொந்த சம்பளத்திலே டயர் மாற்ற வேண்டிய சூழல். ஓட்டுநர்களே தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி பாதுகாப்பு சோதனைகள் எல்லா இடங்கள்லையுமே தீவிரமாக இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அனைத்து பகுதிகளையும் எந்த நேரத்தில் சோதனை வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் சும்மா என் பாடலில் நிற்கிறேன், ஃபோனை பார்த்துக்கிட்டு, உடனே போன வண்டி மறுபடியும் யூட்டர்ன் பண்ணிட்டு வந்து எல்லா பார்க்கிங்கில் நின்ற அனைத்து டிரைவர்களையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. இது சல்வா அபு ஃபத்தீரா ரொம்ப பக்கம் இருக்கிற எங்களையே இப்படி சோதிக்கிறாங்கன்னா ரொம்ப தூரமாக இருந்தால் ரொம்ப கவனமாக இருங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம்.